இந்த சீரீஸோட பார்ட் 4 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரீஸ் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஒழுங்கா நீயே சரண்டர் ஆகிறியா, இல்லைனா நானே உன்னை கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை மூடி தாக்குறதுக்குள்ள நம்ம மீகியும் நம்ம ஏவும் பட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் நம்ம சிகிச்சைக்கு நம்ம மீகி சொல்றது ஞாபகம் வருது. நீ பயந்து பின் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை, அப்படி எனக்கு பிரச்சனை ஆச்சு நம்ம 2 பேரும் உயிருமே போயிடும். அண்ட் அது போக நம்ம மீகி மங்காத்த படத்துல வர மாதிரி என்னால ஃபுல் டிஃபென்ஸ் என்னால் பார்த்துக்க முடியும், நான் அவனை கம்பியை வச்சு கொண்டாடுறேன், ஓகே அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த பேரசைட் வந்துட்டு மண்டை அளவுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு மிருகம், ஆனால் மண்டை கீழே இருந்து எல்லாமே மனுஷங்களோட. அண்ட் அது போக அந்த பேரசைட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் சண்டை, சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஹியூமன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே 6 அறிவு இருக்குது. அப்போ நம்ம மீகி சொல்லுது நம்ம 2 பேரும் சேர்ந்தா அவனை ஈஸியாக கொன்ற முடியும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம 2 பேர், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்னா அவள் ஒருத்தன். ஸோ இதை வச்சே நம்மளால் ஈஸியாக அவனை கொன்றோம். ஸோ நம்ம சிரிச்சு மீகி சொன்னதை கேட்டு ரொம்ப தைரியத்தோடு அவனை கொல்ல போகிறோம். நேராக போய் நாட்டு நெஞ்சிலே ஒரே சொல் அப்படின்னு ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குதுங்க. எப்படி இந்த ஒரு மனுஷனால நம்மளை கொல்ல முடியும், இந்த ரத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை இருக்க உள்ள சச்சக்கர் ஒரு ஏற்றி என்னடா இது ரத்தம் நிற்கவே மாட்டேங்குது, அதை உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகும்போது நம்ம மீகி அவன் தப்பிச்சு போகிறான். சின்னிச்சு சீக்கிரம் அவன் இங்கேயே கொள்றா, இல்லை எல்லாத்துக்கும் ஆபத்து, வா 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 அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் வரமாட்டேன், யாரையும் கொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லும் போது சினிச்சி அது வெறும் மிருகம் சின்னிச்சு. இப்போ சாக போகிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த உடம்புலேருந்து வேற உடம்புக்கு தாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்மியா தேடி போயிட்டு இருக்கா. அப்போ தம்மியாவோட சிக்னல் கிடச்சி நேராக ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்ம தம்மியா ஆக்சிஜன் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு கரெக்டாக உள்ளே வந்தோடனே அவனை பார்த்து கீழே குதிக்க டம்முன்னு அந்த ரூம் ஒரு வெடிச்சிருது. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரச்சனை தான் சால்வ் ஆன உடனே ஸ்கூலை திருப்பி ரீஓப்பன் பண்ணுறாங்க. தம்மியா தான் நம்ம ஏவை கொண்டா, ஆனால் அவன் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே காட்டிக்காம எப்பவும் போல நார்மலாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் மீட்டிங் அன்னைக்கு எல்லாருமே சுற்றி நின்று நம்ம தம்மியாவை தான் கேள்வி கேட்குறாங்க. அப்பாவே இல்லை, உனக்கு இப்படி குழந்தை பிறந்தது, அப்போ யார் அதுக்கு அது பாய் ஃப்ரெண்டு இல்லைங்கிற, அப்படி எப்படி இந்த குழந்தை உருவாச்சு, அப்போ ஊரா விட்டு குழந்தைய நீ வளர்க்குறியா, அப்படி இப்படின்னு ஒரு பேரசைட்டை வச்சுக்கிட்டு கண்ணாப்பின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டென்ஷனான நம்ம தம்மியாவை இருந்ததெல்லாம் போதும், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் சிரிச்சு இவ்வளோ பிரச்சனைக்கு தம்மியா தான் காரணம், அவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி வந்துகிட்டு இருக்கான். இங்கே பாரு மீகி ஏன் உடம்புல இருந்தால் நியூட்ரிஷன் எடுக்கிறா, அவளுக்கு தேவையான எல்லா சக்தியும் அதில் இருந்தால் எடுக்கிறான், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி மனுஷங்களை கொண்டு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஏற்கவே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம தம்மியா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான். ஆனால் அந்த பதிலை நம்ம கேட்கும்போது நமக்கே கற்குன்ட்டு இருக்கோம். ஆமால இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு. இங்கே வானத்தில் சுதந்திரமாக பறந்துகிட்டு இருக்கு பறவைங்க, இதுக்கெல்லாம் வீடு கட்டணும் கூடு கட்டணும் அப்படின்னு யார் சொல்லிக்கும்? அதை விட்டு இந்த 8 கால் பூச்சி தெரியுமா, ஸ்பைடர், அது எப்படி வலை பின்னுது அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாருமே அதுங்களுக்கு சொல்லித்தர கிடையாது. அதுங்களே அதோட ஜீன் பிரகாரம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களா பண்ணுது. அதே மாதிரி தான் நாங்களும். ஸோ இதுதான் இங்கே ஃபுட் செயின். இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சா யாராலையுமே முடியாது. உன் வயிற்றுல வளர்கிற குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போகிற, இதை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன், அப்படி நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகலையா, அதை அப்படியே சாப்பிட போகிறேன், அந்த குழந்தைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சின்னிச்சி செம்ம டென்ஷன் ஆகி அவளை கொல்லலாம் அப்படின்னு போகும்போது நம்ம தம்மியா சின்னிச்சியோட கண்ணை பார்த்த உடனே நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேராசைட்டா மாறிட்டு வந்துட்டுருக்க, நீ கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் உனக்கு உயிர் பச்சை போடுறேன், என்னால் உன்னை கொல்ல முடியாதுன்னு நினைக்காத, என்னால் நினச்சேன் இப்போவே உன்னை கொல்ல முடியும், பட் போ பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம மீகி சினிச்சியோட கையில இருந்து 2ஆ பிரிஞ்சு நடந்து போய்கிட்டு இருக்கா. இவன் காலையில் எழுந்திரிச்சோடனே பதறிடுறோம், ஐயோ கையங்கடா போச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மீகி நடந்துட்டு இருக்க. மீகி பற்றி நீ எங்கிட்ட இங்கே நடந்துக்கிட்டு இருக்க, அதுவா சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் இங்கே கத்துனதை பார்த்து அவங்க அம்மா அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. கரெக்டாக கதா திறக்கும்போது இங்கே பாருங்க என் கதவை என் பர்மிஷன் இல்லாமல் இப்படிலாம் திறந்துட்டு இருக்கா, அதுக்கு ஒழுங்காக சாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். ஸோ மீகி இப்போது என்னோட பிரெயினை டேக் ஓவர் பண்ணிட்டா என்ன ஆகும் தெரியலையே, நான் உன் பிரெயினை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஆசை பண்ணல, ஆனால் நீ இப்போ ஓகே சொன்ன இப்போவே டேக் ஓவர் பண்ணிடுற அப்படின்ற. ஓ இல்லை வேணாம். ஸோ அப்படியே கட் பண்ணால் அவங்க அப்பா அம்மா வெக்கேஷன் போகலாம், ஏன்னா ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டோமே அதனால் 2 பேரும் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னிச்சிக்கிட்ட கேட்கும்போது வெளியே அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் எங்கே ட்ரிப்பு போகிறீங்க, ட்ரிப்பும் போக வேண்டாம் ஒரு மண்ணும் போக வேண்டாம், 2 பேரும் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். நம்ம சின்னிச்சியோட அம்மாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது,
இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, என்ன ஆச்சு? ஏன் இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் ரொம்ப யோசிக்காதடி விடு, அவன் பண்ணாதான் அது படிக்கிறான்டி, அவனுக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்குல்ல, விடு இப்படிலாம் தேவையில்லாமல் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவங்க மம்மி கையில் ஒரு காயம் இருக்குது. அது என்ன காயம் அப்படின்னா, சின்ன வயசில் இவன் லூசுத்தரமாக பிளைட் எடுக்கிறேன்னு சொல்லி மேலே ஏறபோது அவங்க இது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவான். அவங்க அம்மா தணிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எண்ணெய் கரெக்டாக அவன் தலையில் விழுகும்போது கரெக்டாக வந்து கையை வச்சு அவனை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அவனுக்காக பட்டதான் அந்த தீக்காயம். ஸோ அன்னைக்கு நைட்டே நம்ம சினிச்சியும் மீகியும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா தெரியாதனமா கதவை திறந்ததுக்கு அவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி திட்டிடுவான். அப்படியே டின்னருக்கு வந்த உடனே நம்ம சினிச்சி அவங்க அப்பா அம்மா கிட்ட, இல்லை நீங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க, அது உங்கள் விருப்பம், நான் என்ன தலையிடுறது, நீங்கள் ஆசைப்படுறீங்க போயிட்டு வாங்க, என்னாலலாம் அந்த ட்ரிப்பு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ உண்மையாலுமே என்னோட பையன் கிடையாது, நீ வேற ஏதோ மாதிரி பேச சினிச்சு. உனக்கு என்ன ஆச்சு சினிச்சு? உனக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையா, வெளியே யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா, நீ கொஞ்ச நாளாகவே சரி இல்லையே, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, நீ என் பையன் இல்லாத மாதிரியே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ நம்மள நிறைய பேர் நம்ம அம்மா நம்மளை பாசமாக பார்த்துக்கிறதும், நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறதும் நமக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்கும். பட் ஒரு நாள் அவங்க அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களோட அருமை நமக்கு புரியும். ஸோ நம்ம அம்மாங்க நம்மளை பார்த்தாவே நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் தம்மியாவோட உண்மையான அம்மா தம்மியா வீட்டில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவளை பார்க்க வருவாங்க. பட் வந்த இடத்துல என்னோட பொண்ணை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது உண்மையான தம்மியா இல்லை அப்படின்ட்டு. இவளை வெளியே விட்டால் நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் நம்ம தம்மியா போட்டு தள்ளிடுவா. ஸோ இதோட இந்த சீரீஸோட இந்த 4th பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். So we have a limited time guys, so take care, bye.